ஹாய் நண்பன் ப்ளீஸ் இது என் வீட்டில் நான் உங்கள் செந்தில்குமார் தங்கராஜ். இன்றைக்கி நம்ம சேனலில் 2 டிவிக்கு டெய்லி அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம். அதில் முதல் அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏடிஎம்கேவோட முன்னாள் அமைச்சரான ராஜேந்திர பாலாஜி அவர்கள் சிவகாசியில் ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க தாவேக்கா பற்றி. என்ன அப்படின்னா, தாவேக்காவோட தலைவரான விஜய் அவர்களை நேரடியாகவே எங்களோட கூட்டணிக்கு வந்துருங்க, எடப்பாடி அவரோட கவர்மெண்ட்டு கீழே இருக்கிற எங்களோட கூட்டணியில் வந்து சேர்ந்துருங்க, அப்படி நீங்கள் சேர்ந்துட்டிங்கன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணலாம், அப்படி ஃபேஸ் பண்ணி நம்ம ஜெயிக்கணும், அப்படி நாம் ஒன்று சேராமல் நீங்கள் தடுத்து நின்று தோத்துட்டீங்க அப்படின்னா டிஎம்கே வந்து 2026 எலெக்ஷனுக்கு அப்புறமா உங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க அப்படின்னு பகிரங்கமாகவே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கான பதிலை வந்து அண்ணன் நம்ம தளபதி நம்மளோட தலைவர் விஜய் அவர்களும் காலமும் பதில் சொல்லும். 2வது ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி இருக்கார் இல்லைங்களா, அவரோட கோட்டையான கரூரில் நம்மளோட தாவேக்காவோட அடுத்த பிரச்சார மீட்டிங் வந்து சேலத்துக்கு பதிலாக கரூருக்கு மாற்றப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் சோசியல் மீடியாவில் என்ன வருது அப்படின்னா, முப்பெரும் விழா இப்போ ரீசெண்டாக திமுக சார்பாக நடத்தினாங்க, அதை விட அதிகமான நம்மளோட ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக கூட நம்மளோட தலைவரான தாவேக்காவோட தலைவரான விஜய் அவர்கள் மாற்றம் செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு இன்னும் சில அப்டேட்ஸோட நான் உங்களுக்கு பார்க்குறேன். டாடா பாய்.